வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தகர்க்கப்பட்டது மௌலிவாக்கம் 11 அடுக்குமாடி கட்டடம். 3 வினாடிகளில் தரைமட்டமானது. திருவாணியில் புதிய அணை கட்ட கேரளத்திற்கு தடை. தமிழக அரசுக்கு மத்திய அரசு கடிதம். பிற்பகல் 3 மணியுடன் முடிந்தது வேட்புமனு தாக்கல். நாளை வேட்புமனுக்கள் பரிசீலனை. தற்கொலை செய்து கொண்ட முன்னாள் ராணுவ வீரர். குடும்பத்தினரை சந்திக்க சென்ற ராகுல் காந்தி கைது. இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை மௌலிவாக்கத்தில் பாதுகாப்பற்ற நிலையில் இருந்த 11 மாடி கட்டடம் இன்று மாலை 6:52 மணியளவில் வெடிவைத்து தகர்க்கப்பட்டது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது முதுநிலை செய்தியாளர் சையத். சென்னை போரூரை அடுத்துள்ள மௌலிவாக்கம் குன்றத்தூர் சாலையில் கடந்த 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி பெய்த மழையினால் 11 அடுக்குமாடி கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்தது. இந்த கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி 61 பேர் உயிரிழந்தார்கள். இந்த நிலையில் இதே பகுதியில் உள்ள மற்றொரு 11 அடுக்குமாடி கட்டிடத்தையும் இடிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் இந்த கட்டிடத்தை இடிக்கப்படும் என சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அறிவித்த நிலையில் இன்று காலை முதலே அதற்கான பூர்வாங்க பணிகள் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கஜலட்சுமி தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளும் முழுமூச்சில் இப்பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றது. இன்று காலை முதலே இந்த பகுதியில் அதாவது 11 அடுக்குமாடி கட்டிடம் உள்ள 100 மீட்டர் தொலைவில் உள்ள வீடுகளில் வசிப்பவர்கள் அகற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அருகிலுள்ள கல்யாண மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். மேலும் குன்றத்தூர் நெடுஞ்சாலையில் 12 மணிக்கு மேல் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. மேலும் இந்த பகுதியை சுற்றிலும் சுமார் 500 மீட்டர் தூரத்திற்கு பாதுகாப்பு அடிப்படையில் சுற்றுப்பகுதியில் உள்ள கடைகள் அடைக்கப்பட்டன. அதேபோல ஒவ்வொரு சாலை பகுதிகளிலும் தீயணைப்பு வாகனங்கள் 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன. சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் பகலில் இந்த 11 அடுக்குமாடி கட்டடத்தில் வெடிமருந்து நிரப்பும் பணி தொடங்கியது. வெடிமருந்து நிரப்புவதில் சில தொழில்நுட்ப காலதாமதம் ஏற்பட்டதன் காரணமாக 2 மணிக்கு இடிக்கப்படும் என்ற நிலையில் சுமார் 4 மணி வரை எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இடிக்கப்படவில்லை. மேலும் இந்த வானிலை மாற்றத்தின் காரணமாகவும் இந்த கட்டிடத்தை இடிப்பதில் சில காலதாமதம் ஏற்பட்டது. இந்த கட்டிடம் வெடிமருந்து வைத்து தகர்க்கப்பட்டது. சற்றும் எதிர்பாராத நிலையில் சுமார் 2 வினாடிகளுக்குள்ளாக இந்த கட்டிடம் இடிக்கப்பட்டதில் இப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சில வினாடிகள் மட்டுமே இந்த பகுதியில் புகை மூட்டம் காணப்பட்டது. தற்போது அந்த புகை மூட்டமும் அடங்கி இருக்கிறது. சாதாரண சூழ்நிலை உருவாகியுள்ள நிலையில் தற்போது தடை செய்யப்பட்டிருந்த மின்சாரம் கூட தற்போது அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த பகுதியில் வசிப்பவர்களும் வீடு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த பகுதிகள் வழியாக மாற்றுப்பாதைகளும் போக்குவரத்து தற்போது இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தற்போது மௌலிவாக்கம் பகுதியில் மாமூல் நிலை திரும்பியிருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை மௌலிவாக்கத்திலிருந்து ஒளிப்பதிவாளர்கள் சிவா மற்றும் வீராவுடன் சையது. சென்னை மௌலிவாக்கத்தில் 11 மாடி அடுக்குமாடி கட்டடம் எவ்வித சிக்கலுமின்றி இன்று மாலை 6:52 மணிக்கு வெடிவைத்து தகர்க்கப்பட்டது. தமிழகத்தில் இந்த அளவில் ஒரு கட்டடம் வெடிவைத்து தகர்க்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை போரூரை அடுத்த மௌலிவாக்கத்தில் கட்டப்பட்டுக் கொண்டிருந்த 2 11 அடுக்குமாடி கட்டடங்களில் ஒரு கட்டடம் கடந்த 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மழை நேரத்தில் இடிந்து தரைமட்டமானது. இந்த பெரும் விபத்தில் கட்டடத்திற்குள் சிக்கிக் கொண்ட கட்டுமான ஊழியர்கள் 61 பேர் உயிரிழந்தனர். விபத்தில் எண்ணற்றோர் காயமடைந்தனர். இதையடுத்து அருகில் ஆபத்தான நிலையில் இருந்த மற்றொரு 11 அடுக்குமாடி கட்டடத்தையும் இடிக்க காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவிற்கு கட்டுமான உரிமையாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இடைக்கால தடை பெற்றார். இதையடுத்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் செய்த மேல்முறையீட்டில் ஜூன் முதல் வாரத்தில் கட்டடத்தை இடிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்காக உள்வெடிப்பு முறை மூலம் கட்டடத்தை தகர்க்க திருப்பூரில் உள்ள தனியார் நிறுவனத்துடன் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் ஒப்பந்தம் மேற்கொண்டது. இதையடுத்து பல்வேறு ஆய்வுகளுக்கு பிறகு கடந்த செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி கட்டடத்தை தகர்க்க திட்டமிட்ட பணி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்டது. இதையடுத்து கட்டடம் இன்று தகர்க்கப்படும் என சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் நேற்று முன்னாள் அறிவித்தது. இதையடுத்து
இன்று பிற்பகல் 3:30 மணியளவில் 11 மாடி கட்டடம் 3 கட்டங்களாக வெடிவைத்து தகர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. பின்னர் 5 மணிக்கு என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கட்டட தகர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி சென்று மாலை 6:52 மணியளவில் கட்டடம் வெடிவைத்து தகர்க்கப்பட்டது. ரிமோட் கண்ட்ரோல் மூலம் வெடிவைக்கப்பட்ட 3 வினாடிகளில் கட்டடம் இடிந்து தரைமட்டமானது. மௌலிவாக்கம் கட்டடம் தகர்க்கப்படுவதை அடுத்து முனைப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்ட நிலையில் பாதுகாப்பு கருதி தகர்க்கப்படும் கட்டடத்தை சுற்றி 100 மீட்டருக்குள் 200 வீடுகளில் வசித்து வந்த சுமார் 1000 பேர் வெளியேற்றப்பட்டனர். பெரும்பாலானோர் உறவினர் வீடுகளுக்கு சென்று விட்டனர். சிலர் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். தகர்ப்பு பணியின் போது யாருக்கேனும் காயம் ஏற்பட்டால் சிகிச்சை அளிக்க ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன. போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. பாதிப்பு ஏற்படாத வண்ணம் அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. அப்பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு நேற்றும் இன்றும் விடுமுறையும் அளிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்ட நேரத்தை விட காலதாமதமாக இடித்தாலும் கட்டடம் எந்த ஆபத்துமின்றி இடிக்கப்பட்டது நிம்மதி அளிப்பதாக மௌலிவாக்கம் பகுதியில் வசிப்பவர்கள் தெரிவித்தனர். திடீர்னு கண்ணு மீனது ஒரு நிமிஷத்துல அது வெடிச்சு கீழே போயிடுச்சு. வெறும் புகை மண்டலமாக தான் இருப்பாங்க. அது ரொம்ப ஒரு படப்படப்பாயிடுச்சு. எல்லாருக்கும் சொல்லாமல் தெரியவே இல்லை, எப்படி வெடிச்சாங்கன்னு தெரியல. அது வைப்ரேஷன் அதிகமாக இல்லை, நம்ம பாடி தாங்க ஷேக் ஆச்சு. எங்களுக்கு ஒரு பயம் தான் அதிகமாச்சு. இப்போ திடீர்னு பார்க்குறதுக்கு இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறதால எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. 1 செகண்டில் முடிச்சாச்சு எல்லாத்தையும். 7 மணிக்கு முன்னாடி வெயிட் பண்ணி இருட்டாயிடுச்சு. அவங்க ஏதோ டெக்னாலஜி ப்ராப்ளம்னால கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து பண்ணாங்க. நல்லா பிரமாதமாக பண்ணி யாருக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் நல்லா அருமையாக சக்ஸஸ் பண்ணாங்க. மௌலிவாக்கம் கட்டடத்தை இடிப்பதில் நேரிட்ட தாமதத்திற்கு காரணம் தொழில்நுட்ப கோளாறு இல்லை என்றும் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைதான் என்றும் கட்டடத்தை இடித்த நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலர் பொன்லிங்கம் தெரிவித்தார். வெதர் கண்டிஷனுங்கிறனால தான் கொஞ்சம் தள்ளி போச்சுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணோம், ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறெவர் வி வாண்ட் டு வீக் பண்ணணுமோ ப்ரீ வீக்கன் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரை நாங்கள் போய் உள்ள ஒர்க் பண்ணுறதுக்கு முதல்ல சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்து சேஃப்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வி ஸ்டார்ட் இந்த ப்ரீ வீக்கனிங் இந்த பில்டிங்கை. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட எல்லா டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸ்லையும் செக் பண்ணி முடிச்சு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டெமாலிஷனை முடிச்சிருக்கோம். மழைதான் கட்டட இடிப்பு தாமதத்திற்கு காரணம் என காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கஜலட்சுமி தெரிவித்துள்ளார். 10 டீம் போட்டு அந்த 100 மீட்டர்ஸ் ரேடியஸில் இருக்கிற நபர்கள் எல்லாம் சேஃபாக அவங்கள எவாக்குவேட் பண்ணுறதுக்காக நேற்று போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டினது இல்லாமல் இன்றைக்கி அவங்கள ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் டோர் பை டோர் பார்த்து கம்ப்ளீட்டாக 100% இன்ஷூர் பண்ணுறதுக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட 10 டீம் போட்டு அதில் எல்லாமே ரெவென்யூ, போலீஸ் அண்ட் இவங்க லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களையும் வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஐ கேனாட் சே தட் எக்ஸாக்ட் நம்பர், ஏன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்லேருந்தும் நமக்கு பூல் பண்ணி கொடுத்துருக்காங்க. மூன்று வினாடியில் 11 மாடி கட்டடம் தகர்க்கப்பட்ட போது மௌலிவாக்கத்தில் மிதமான நில அதிர்வு ஏற்பட்டது. அந்த பகுதியே புகைமண்டலமாக காட்சியளித்தது. போரூர் குன்றத்தூர் சாலையில் தடைபட்டிருந்த போக்குவரத்து மீண்டும் தொடங்கியதால் வாகன ஓட்டுநர்கள் நிம்மதியடைந்தனர். 4 மணி நேரத்திற்கு மேலாக துண்டிக்கப்பட்ட மின்சாரம் இரவு 7:15 மணிக்கு மேல் வழங்கப்பட்டது. அன்றாட வாழ்க்கைக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்த 11 மாடி கட்டடம் இடிக்கப்பட்டதால் மௌலிவாக்கம் மக்கள் நிம்மதியடைந்தனர். மௌலிவாக்கத்தில் 11 மாடி கட்டடம் இடிக்கப்பட்டதை அடுத்து அங்கு இயல்பு நிலை திரும்பியது. பல மணி நேரமாக நிறுத்தி வைக்கப்பட்ட போக்குவரத்து மீண்டும் இயக்கப்பட்டது. மின்சார இணைப்பு மீண்டும் அளிக்கப்பட்டதை அடுத்து வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்ட மக்கள் வீடு திரும்பினர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். சென்னை போரூர் அடுத்த மௌலிவாக்கத்தில் கட்டப்பட்டிருந்த 11 மாடி கட்டடம் கடந்த 2014ஆம் ஆண்டு கட்டுமானத்தின் போது ஜூன் 28ஆம் தேதி இடிந்து விழுந்தது. இதில் 61 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் அந்த கட்டடத்தின் அருகிலே மற்றொன்று கட்டப்பட்டிருந்த 11 அடுக்குமாடி கட்டடமானது அவர் விதிமுறை மீறி கட்டப்பட்டதாகவும் இதனை அந்த கட்டடத்தை இடிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. 11 மாடி அடுக்குமாடிகளை கொண்ட விதிமுறை மீறி கட்டப்பட்ட அந்த கட்டடத்தை ஒட்டியுள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு எந்த சேதாரமும் இல்லாத வகையில் அந்த கட்டடத்தை இடிக்கும் பணியில் இன்று தமிழக அரசு செய்துள்ளது. இதற்கு இந்த பகுதி மக்கள் வரவேற்பு மற்றும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். 11 மாடி கட்டண பில்டிங் பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன். இங்கே தான் வசித்து வருகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பில்டிங் இடிந்து விழுந்தது. அந்த ரெண்டாவது பில்டிங் பார்த்திங்கன்னா சாஞ்சி நின்றுட்டு இருந்தது. அந்த சாஞ்சி நின்றுனால எப்போ இடிஞ்சு விடும் அது அந்த மாதிரி சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாங்க. ஒரு வழியாக இன்றைக்கி இந்த பில்டிங்கை இடிச்சிட்டாங்க. இதனால் நாங்கள் சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக இதாக இருக்கோம். இந்த பில்டிங் சாஞ்சாப்புலேயே எப்போ விழும் அப்படின்னு ஒரு பயத்திலேயே நாங்கள் மிரண்டு போய் பயந்துட்டு இருந்தோம்.
இப்போ வந்து நல்லபடியாக கவர்மெண்ட்டை வந்து இடித்து எங்களுக்கு நல்ல சௌகரியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். சத்தம் அதிர்வு இருந்தது, வீடுகளில் வந்து அதிர்வு இருந்தது. விரிசல் விட்டுருக்கா என்ன இதெல்லாம் நம்ம இனிமேல் வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும். எந்த மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து நல்லபடியாக பண்ணி கொடுத்துச்சு. நல்லபடியாக வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, போக்குவரத்தும் பிரச்சனை இல்லை. அதாவது ஏதாவது ஒரு அசம்பாவம் நடக்குமா அப்படின்ற சுற்றுப்பட்டத்தில் ஒரு பயம் இருந்தது. அந்த பயத்தை கூட நாங்கள் எல்லாமே நினச்சி பார்த்தோம், பயம் இல்லை, நல்லபடியாக முடிஞ்சது. இந்த கட்டடத்தை இடிப்பதற்காக இன்று காலை முதலே போரூரில் இருந்து குன்றத்தூர் நோக்கி செல்லக்கூடிய அந்த சாலையில் போக்குவரத்து மற்றும் மின்வெட்டு செய்யப்பட்டிருந்தது. அசம்பாவிதங்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து மௌலிவாக்கத்தில் இயல்பு நிலை திரும்பியுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக மௌலிவாக்கத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் மாரியப்பன். திருவாணியின் குறுக்கே கேரள அரசு புதிதாக தடுப்பணை கட்டும் திட்டத்தை மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்த தடை உத்தரவு கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்ட விவசாயிகளிடம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அட்டப்பாடி பகுதியில் 1000 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய தடுப்பணை கட்ட கேரள அரசு திட்டமிட்டது. இதன் மூலம் 4.5 TMC தண்ணீரை கேரள பகுதிக்குள் திருப்பி விடுவது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இதற்காக மத்திய அரசிடம் கேரள அரசு அனுமதி கோரி மனு அனுப்பியது. அதனை பரிசீலித்த மத்திய வல்லுநர் குழு புதிய அணை கட்ட கேரளத்திற்கு அனுமதி அளிக்கலாம் என பரிந்துரை செய்திருந்தது. சிறுவாணி ஆற்றின் குறுக்கே புதிய அணையை கேரளம் கட்டினால் கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படுவதுடன் குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்படும் என்று கூறி தமிழக விவசாயிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கேரள அணை கட்டும் திட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் புதிய அணை கட்டும் கேரள அரசின் திட்டத்திற்கு தடை விதித்துள்ள மத்திய அரசு கட்டுமான பணியை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசுக்கு மத்திய அரசு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. அதில் காவிரி வழக்கில் முடிவு காணும் வரை அல்லது தமிழக அரசு ஒப்புதல் அளிக்கும் வரை சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் திட்டத்தை கேரள அரசு நிறுத்தி வைக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த உத்தரவு கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து தரப்பு மக்களிடமும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே மத்திய அரசின் தடையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர கேரள அரசு முனைப்பு காட்டி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று பிற்பகல் 3 மணியுடன் முடிவடைந்தது. மனுக்கள் மீது நாளை பரிசீலனை நடைபெறவுள்ளது. தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய 3 தொகுதிகளிலும் வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 26ஆம் தேதி தொடங்கியது. கடைசி நாளான இன்று பிற்பகல் 3 மணி அளவில் வேட்புமனு தாக்கல் முடிவடைந்தது. நாளை வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் அதிமுக, திமுக, தேமுதிக, பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிடுகின்றன. அதிமுக, திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் ஏற்கனவே மனு தாக்கல் செய்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேமுதிக, பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். தமிழகத்தில் 3 தொகுதிகள், புதுச்சேரியில் 1 தொகுதி என மொத்தம் 4 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றது. இதில் திருப்பரங்குன்றத்தில் மாற்று வேட்பாளர்கள் உட்பட 44 வேட்புமனுக்களும், தஞ்சாவூரில் 36 வேட்புமனுக்களும், கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் 59 வேட்புமனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் 11 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவு அளிப்பதாக என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இந்த இடைத்தேர்தல் சுயநலத்திற்காக திணிக்கப்பட்ட தேர்தல் என்றும் இதற்கு காரணமான காங்கிரஸ் கட்சிக்கு பாடம் புகட்ட அதிமுகவிற்கு ஆதரவு அளிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் விரைவில் தேர்தல் பிரச்சாரத்தில் தாம் ஈடுபடப் போவதாகவும் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவு அளித்தமைக்காக என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமிக்கு அதிமுகவினர் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். தமிழக அமைச்சர்கள் CV சண்முகம், MC சம்பத் மற்றும் புதுவை அதிமுக பொறுப்பாளர்கள், MLA-க்கள் உள்ளிட்டோர் என்ஆர் காங்கிரஸ் தலைவருடன் ஆலோசனை நடத்தினர். இதில் இடைத்தேர்தல் பணிகளை இரு கட்சியினரும் இணைந்து மேற்கொள்வது என விவாதிக்கப்பட்டது. நெல்லித்தோப்பு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் முதல்வர் நாராயணசாமி இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்ய இறுதி நாளான இன்று புதுச்சேரி தொழிலாளர் மற்றும் வணிகத்துறை அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி பொறுப்பாளர்களுடன் சென்று அவர் மனு தாக்கல் செய்தார். வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலர் மலர்கண்ணன் பெற்றுக் கொண்டார். நாராயணசாமிக்கு மாற்று வேட்பாளராக யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை. எங்களுடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், மற்ற கூட்டணி கட்சிகளாக இணைந்து இந்த தேர்தல் நாங்கள் சந்திக்கிறோம். இந்த தேர்தலில்
புதுச்சேரி மாநிலத்துடைய வளர்ச்சி தான் எங்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கும். அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அமைதியான முறையில் அந்த தேர்தல் நடக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தாமல் இழுத்தடிப்பதாக கூறி புதுடில்லியில் முன்னாள் ராணுவ வீரர் தற்கொலை செய்து கொண்டார். அவரது உறவினர்களுக்கு ஆறுதல் கூறச் சென்ற காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டார். ராணுவத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் என்ற அடிப்படையை கடைபிடிக்க வலியுறுத்தி முன்னாள் ராணுவத்தினர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த திட்டத்தை அமல்படுத்துவதில் மத்திய அரசு காலதாமதம் செய்வதாக கூறி முன்னாள் ராணுவ வீரர் ராம்கிஷான் கிரிவால் புதுடில்லியில் நேற்று நஞ்சு அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். அவரின் உடல் அங்குள்ள ராம் மனோகர் லோகியா மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவரது உறவினர்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காக காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி இன்று நண்பகல் மருத்துவமனைக்கு சென்றார். ஆனால் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் ராகுல் காந்தியை மருத்துவமனைக்குள் அனுமதிக்க மறுத்தனர். அதற்கு காங்கிரஸ் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மருத்துவர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக கூறி ராகுல் காந்தியை கைது செய்த காவல்துறையினர் அவரை மந்திர் மார்க் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். பின்னர் அவர் விடுதலை செய்யப்பட்டார். காவல் நிலையத்தில் இருந்து மருத்துவமனை சென்ற ராகுல் காந்தி அங்கு இறந்த ராணுவ வீரரின் உறவினர்களை சந்தித்தார். இதையடுத்து அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டார். ராகுல் கைதை அடுத்து பல்வேறு பகுதிகளில் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவருடைய ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டனர். அப்போது காவல்துறையினருக்கும் காங்கிரஸ் ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வாகனத்தில் ஏற்றினர். இதனிடையே ராம் மனோகர் லோகியா மருத்துவமனைக்கு வந்த தில்லி துணை முதல்வர் சிசோடியாவும் நுழைவு வாயில் முன்பு காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டார். முன்னதாக தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் விவசாயிகளும் ராணுவ வீரர்களும் தொடர்ந்து தற்கொலை செய்து கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். पहली बार हमें अपने सेना के परिवारों से मिलने नहीं दिया जा रहा है। पहली बार इतिहास में, इस देश के इतिहास में हमें अपने सेना के परिवारों से नहीं मिलने दिया जा रहा है। कैसा हिंदुस्तान बनाया जा रहा है यहाँ? தமிழகத்தின் பல பகுதிகளில் பரவலாக மழை. பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழக இலங்கை மீனவர் சங்க பிரதிநிதிகளிடையே தில்லியில் இன்று 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தமிழகத்தில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்களை தாக்குவதுடன் அவர்களின் படகுகளை பறிமுதல் செய்வதும் தொடர்ந்து நடைபெறுகிறது. இருநாட்டு மீனவர்களிடையே 3 கட்டங்களாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இந்த பிரச்சினைக்கு சுமூக தீர்வு ஏற்படவில்லை. தடை செய்யப்பட்ட இரட்டை மடி சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி இலங்கை கடற்பரப்பில் தமிழக விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிப்பதை கைவிட வேண்டும் என இலங்கை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பாரம்பரியமாக இருநாட்டு மீனவர்களும் மீன்பிடித்து வந்த கடற்பரப்பில் தாங்கள் தொழில் செய்யும் உரிமையை மறுக்கக்கூடாது என தமிழக மீனவர்கள் தெரிவித்தனர். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் தில்லியில் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தமிழகத்தைச் சேர்ந்த மீனவ பிரதிநிதிகள் 12 பேர், புதுச்சேரியைச் சேர்ந்த 3 பேர் மற்றும் இலங்கையைச் சேர்ந்த 10 பேரும் பங்கேற்றனர். மத்திய மாநில அமைச்சர்கள், உயர் அலுவலர்களும் பங்கேற்றனர். மீனவர் பிரச்சினை தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், இலங்கை வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர, மீன்வளத்துறை அமைச்சர் அமரவீர ஆகியோருக்கிடையே வரும் 5ஆம் தேதி தில்லியில் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. தில்லியில் நடைபெற்ற தமிழக இலங்கை இடையேயான இருநாட்டு மீனவர் சங்க பிரதிநிதிகளின் 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட தமிழக மீனவர் சங்க பிரதிநிதிகள் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினர். அப்போது இன்றைய கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட பிரச்சினைகள் அனைத்தும் வரும் 5ஆம் தேதி இருநாட்டு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு சுமூக தீர்வு காணப்படும் என்ற நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தனர். இருநாட்டு அமைச்சர்களும் வருகின்ற 5ஆம் தேதி அன்றைக்கு டெல்லியில் கலந்து பேசியிருக்கிறார்கள். அந்த அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்திய இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர்கள், இந்திய இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர்கள் கலந்து கொண்டு பேச இருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தையின் போது இன்றைய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள், இன்றைய கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட ஆலோசனைகள் எல்லாம் அங்கே தெரிவிக்கப்பட்டு அங்கே அவர்கள் ஒரு சுமூகமான முடிவை எடுப்பார்கள். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த மண்டலம் மேலும் வலுப்பெற்று வடமேற்கு திசையை நோக்கி நகர உள்ளதால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், அந்தமான் கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மேலும் வலுப்பெற்று இன்று காலை மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும்
வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி வடமேற்கு திசையை நோக்கி நகர உள்ளதால் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை மற்றும் சுற்றுவட்டாரங்களில் விட்டுவிட்டு மழை பெய்யும் என்றும் ஆந்திர கடற்பகுதியை ஒட்டியுள்ள மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். நேற்று அந்தமான் கடற்பகுதியில் உருவாகியிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவுகிறது. இது மேலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடமேற்கு திசையில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி நகரக்கூடும். அடுத்த ஒரு 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் கடலோர தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வேலூர் மாவட்டத்தில் பரவலாக பெய்த மழையால் மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். வேலூரில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக உணரப்பட்டு வந்த நிலையில் இன்று காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. பிற்பகலில் திடீரென மழை பெய்ததால் வெப்பம் குறைந்து குளுமையான சூழல் நிலவியதால் மக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல் ராணிப்பேட்டை, ஆற்காடு ஆகிய பகுதிகளிலும் கனமழை பெய்தது. மழைநீர் சாலைகளில் ஓடியதால் ராணிப்பேட்டை சென்னை இடையேயான தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் மெதுவாக சென்றன. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. நாகை மாவட்டம் திருப்பூண்டி, வேளாங்கண்ணி, மயிலாடுதுறை, சீர்காழி, பூம்புகார் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு முதல் மழை பெய்து வருகிறது. அவ்வப்போது விட்டு பெய்யும் மழையால் பெரும்பாலான மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. பெரம்பலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் விவசாயிகள் நடவு பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்டம் செஞ்சேரி, எசனை, ரெங்கநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாயிகள் நெல் நடவு பணிகளில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோன்று சின்ன வெங்காயம் பயிரிடுவதற்கான பணிகளிலும் விவசாயிகள் வேகம் காட்டி வருகின்றனர். இந்த மழை நீடித்தால் விவசாயத்திற்கு ஏற்றதாக அமையும் என்று அவர்கள் தெரிவித்தனர். கொஞ்சம் மழை லேட்டாக வந்தனால அதை வச்சு இப்போ தண்ணி வச்சிருக்கோம். நாங்கள் நஞ்சை ஓட்டுறோம். இந்த பக்கம் ரங்கநாதபுரம், தம்பராம்பட்டி, கனவா, சத்திரமலை, வேலூர் பக்கம்லாம் வெங்காயம் பயிர் பண்ணுறாங்க. இன்னும் மழை அதிகமாக வரும் நம்பிக்கை இருக்க பிறகு வரும். இதை வச்சு நம்ம பயிர் பண்ணலாம்னு நம்பிக்கையில் பண்ணிகிட்டு இருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நீர்நிலைகளில் தண்ணீர் மட்டம் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் உற்சாகமடைந்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதை அடுத்து தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருவதால் கிணறு, குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளில் தண்ணீர் மட்டம் உயர தொடங்கியுள்ளது. இன்று காலை முதல் கன்னியாகுமரி மட்டுமின்றி மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்ததால் மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல் தொடர்ந்து மழை பெய்தால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அணைகளிலும் நீர்மட்டம் உயர்ந்து பாசனத்திற்கும் குடிநீருக்கும் தட்டுப்பாடின்றி தண்ணீர் கிடைக்கும் என அவர்கள் நம்பிக்கையுடன் கூறினர். குளச்சல் மற்றும் குட்டாரத்தில் அதிகபட்சமாக 9 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தேர்தல் முடியும் வரை தேர்தல் ஆணையம் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் நடைபெறவுள்ள தேர்தலில் பாரதிய ஜனதா வேட்பாளர் ஸ்ரீனிவாசன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் அலுவலர் ஜீவாவிடம் அவர் தனது மனுவை தாக்கல் செய்தார். மனு தாக்கலின் போது தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், இந்திய மக்கள் கல்விக் கழக தலைவர் தேவநாதன் ஆகியோர் உடனிருந்தனர். தமிழக தேர்தல் ஆணையத்திடமும் நான் கேட்டுக்கொள்வது, நீங்கள் நேர்மையாக தேர்தலை நடத்த வேண்டும், நடுநிலையோடு தேர்தலை நடத்த வேண்டும். தேர்தல் ஆணையருக்கு இது ஒரு பரிசோதனை களம். இந்த பரிசோதனை களம் அவர்கள் நடுநிலைக்கும் அவர்கள் நேர்மைக்கும் ஒரு லிட்மஸ் டெஸ்ட். பொது சிவில் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்லாமிய அமைப்புகள் நாமக்கல்லில் ஆர்ப்பாட்டம் நடத்தின. நாமக்கல் பூங்கா சாலையில் எஸ்டிபிஐ, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய ஜனநாயக கட்சி உள்ளிட்டவை சார்பில் பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் தேக்லான் பகவி, எம்எல்ஏக்கள் முகமது அபுபக்கர், தமிமு அன்சாரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான எந்த முயற்சியையும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற சக்திகளும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்களும்
ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகள் ஒட்டுமொத்தமாக கடும் எதிர்ப்பை பாராளுமன்றத்தில் தெரிவிக்க இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த நடவடிக்கைகளை எல்லாம் உணர்ந்து பாரத பிரதமர் அவர்கள் இந்த நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். உத்தரப்பிரதேச தேர்தலில் ஒரு 30-40 சீட்டுகளாவது கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர முயற்சிக்கும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார். ஒன்றை இறுதியாக சொல்லிக் கொள்கிறோம், இந்த நாட்டுடைய பன்மைத்தன்மை காப்பாற்றப்பட வேண்டும், மதச்சார்பின்மை காப்பாற்றப்பட வேண்டும். மதுரையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 1,11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களும் 24 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலை ஒட்டி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் தேர்தல் அலுவலர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் மதுரை மாவட்டம் கத்தப்பட்டி அருகே உரிய ஆவணங்கள் இன்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட 19 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணமும் 3 கிலோ 500 கிராம் எடை உள்ள தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே செய்தியாளர்களுடன் பேசிய மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ், திருப்பரங்குன்றம் தேர்தல் அறிவிப்பு வந்த பின்னர் இதுவரை உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 1,11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் 34 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வெஹிக்கிள் செக் பண்ணும்போது டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் 1,11,72,000 மதிப்புள்ள ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் வித்தவுட் ஆத்தரைஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் கேரி பண்ணுறது நம்ம சீஸ் பண்ணியிருக்கிறோம். சமூகம் சார்ந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் அறிவியல் ரீதியாக தீர்வு காண்பது குறித்து நாடு தழுவிய அளவில் பிரச்சாரத்தை அகில இந்திய அறிவியல் பிரச்சார இயக்கம் வரும் 7ஆம் தேதி தொடங்க உள்ளது. இது தொடர்பாக மதுரையில் செய்தியாளர்களுடன் பேசிய அந்த இயக்கத்தின் துணைத் தலைவர் பி. ராஜலிங் மாணிக்கம், அறிவியலாளர் சசிவராமன் பிறந்த நாளான வரும் 7ஆம் தேதி நாடு தழுவிய பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார். எங்கள் தேசம் எல்லோருக்குமான தேசம் எனும் தலைப்பில் நடைபெற உள்ள பிரச்சாரத்தில் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் அறிவியல் வழியாக பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் அனைத்து தரப்பினருக்கும் விளக்கப்படும் என்றார். வரும் 7ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் தொடக்க விழாவில் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு, குன்றக்குடி அடிகளார், நடிகர்கள் கமல்ஹாசன், நாசர் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளதாக அவர் தெரிவித்தார். வெறும் அறிவியல் தொழில்நுட்பத்தால் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. எனவே மக்களிடம் அறிவியல் பார்வையை உருவாக்குவதற்கான மாபெரும் பிரச்சார இயக்கம் இந்தியா முழுவதும் 40 அறிவியல் இயக்கங்கள் இணைந்து நவம்பர் 7 முதல் நடைபெற இருக்கின்றது. திருச்சியில் குடும்ப தகராறின் காரணமாக அண்ணன் தம்பி ஆகியோர் வெட்டி கொலை செய்யப்பட்டனர். திருச்சியில் உள்ள கோப்பு பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவருக்கு 3 மகன்கள். ராஜா, கோபி, பூபதி ஆகிய 3 நபர்களுக்கும் திருமணமாகி அவரவர் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். ஆட்டோ ஓட்டுநரான ராஜா தனது கடைசி சகோதரர் பூபதி மற்றும் நண்பர் வடிவேலு ஆகியோருடன் இன்று காலை கோப்பு பாலம் அருகே சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் ராஜா மற்றும் பூபதியை கூர்மையான ஆயுதங்களால் வெட்டியுள்ளனர். இதில் 2 பேரும் அதே இடத்தில் பலியாகினர். காயமடைந்த வடிவேலு தப்பி ஓடிவிட்டார். தகவல் அறிந்து விரைந்து வந்த ஜியபுரம் காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டனர். இதில் குடும்ப தகராறின் காரணமாக ராஜா, பூபதி ஆகியோரின் உறவினரே கூலிப்படையை வைத்து கொலை செய்துள்ளது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நான் வேலைக்கு போயிருந்தேன். அங்கேருந்து எனக்கு அடுத்தவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இது மாதிரி கோப்பில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு. திரும்ப நாங்கள் வந்து பார்க்குறேன். கடைசியில் பார்த்தா என்னோட மச்சனுங்க செத்து கிடக்குறாங்க. இப்போ இங்கே யாருமே எதிரி கிடையாது உங்களுக்கு எந்த ஊர்லேயுமே. அது நாகராஜ் மட்டும்தான் மெயின் பொறுப்பு. அவங்க மட்டும் ஆஜராகணும். அவன் ஏதோ உட்காந்து இதில் பேசிகிட்டு இருந்துருக்குறாங்கப்பா. பேசிகிட்டு இருந்தாலும் என்ன திடீர்னு வந்து பார்த்தாக்கா ஒரு போடு வந்து எனக்கு கேட்கவும், இந்த பசங்களை வெட்டி விட்டான்னு மாவை சொல்லவும், ஆனால் இப்போ தான் வந்து பார்த்தேன் இப்படி கிடக்குது. எனக்கு யார் எப்படி என்ன செஞ்சு வந்து 7 பேர் என்னமோ வந்தாங்க சொன்னாங்க. ஒருத்தர் இங்கே கிடந்தாரு, ஒருத்தர் அங்கே கலக்கலை கோழி கடையில் கிடந்தாராம். காவல்துறை விசாரிச்சாங்க. கேரள மாநிலத்தில் பறவை காய்ச்சல் நோய் பரவி வருவதை அடுத்து தேனி மாவட்ட எல்லையில் சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கு நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் கால்நடைத்துறை மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. கேரள மாநிலம் ஆழப்புழாவில் பறவை காய்ச்சல் நோய் தாக்குதல் அறிகுறி கண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த மாநிலத்தின் எல்லைப் பகுதியில் இருந்து தேனி மாவட்டம் வழியாக தமிழகத்திற்கு வரும் அனைத்து வாகனங்களிலும் கால்நடைத்துறை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். போடிமெட்டு, கம்பம்மெட்டு, லோயர் கேம்ப் உள்ளிட்ட வழித்தடங்களில் கோழி முட்டை உள்ளிட்டவற்றை ஏற்றி வரும் வாகனங்களில் கால்நடைத்துறை ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. வாகனங்களில் கிருமிநாசினியை தெளித்த பிறகே தேனி மாவட்டத்திற்குள் வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. தேனி மாவட்டத்தை ஒட்டியுள்ள கேரள எல்லைப் பகுதியில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாக கால்நடை மருத்துவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு இது பரவாமல் தடுக்கிறதுக்காக எல்லா நடவடிக்கைகளும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மண்டல இணை இயக்குனர் கால்நடை பராமரிப்புத்துறையின் அறிவுறுத்தலின்படி செஞ்சுட்டு இருக்கிறோம். தேனி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பறவை காய்ச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். அதுக்கு தீவிர நடவடிக்கை நாங்கள் இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
கல்லறை திருநாள் இன்று கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கல்லறை தோட்டத்தில் உள்ள தங்களது முன்னோர்களின் கல்லறைகளை கிறிஸ்தவர்கள் மலர்களால் அலங்கரித்து வழிபட்டனர். கிறிஸ்தவர்கள் இறந்த தங்களின் முன்னோர்களை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் நவம்பர் 2ஆம் தேதியை கல்லறை திருநாளாக கடைபிடிக்கின்றனர். இதையொட்டி அதிகாலை முதலே கீழ்ப்பாக்கம் கல்லறை தோட்டத்தில் திரண்ட கிறிஸ்தவர்கள் தங்களது முன்னோர்கள் மற்றும் மறைந்த உறவினர்களின் கல்லறைகளை சுத்தம் செய்தனர். பின்னர் மலர்களால் அலங்கரித்தும் பாடல்கள் பாடியும் அவர்கள் வழிபட்டனர். மறைந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஆண்டுதோறும் மேற்கொள்ளப்பட்டு வரும் இத்தகைய நிகழ்வுகளில் பங்கேற்று வழிபடுவதன் மூலம் அவர்களது ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறும் என நம்புவதாக கிறிஸ்தவர்கள் தெரிவிக்கின்றனர். இறந்தவங்களுக்காக அவங்க செஞ்ச நல்லதுக்காக வேண்டியும், அவங்களுக்கு கடவுள்கிட்ட நித்திய இளைப்பாறுதலை பெற வேண்டியதுக்காக வேண்டியும், அவங்களுக்கு அவனுடைய ஆன்மா நிலைப்பாறுதலை இருக்கணுன்றதுக்காக வேண்டியும், அவங்களுக்காக இங்கே சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இங்கே அவங்களுக்கு பூ மாலைலாம் போட்டு மெழுகுவத்திலாம் போட்டு ப்ரேயர் பண்ணுவோம். இந்த மரித்த ஆன்மாக்கள் பண்டிகை நாங்கள் கொண்டாட வர்றது எங்களோடு கூட வாழ்ந்த நாட்களில் நாங்கள் நினைவு கூறுறதுக்காக இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். அது வருஷம் வருஷம் நாங்கள் திருவிழா மாரி கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. நாங்களும் மறுபடியும் இந்த இடத்துக்கு நாங்கள் வருவோம் அப்படின்னு நினைவு கூறுறதுக்காக நாங்கள் வந்துட்டு போகிறோம். கல்லறை திருநாளை ஒட்டி உதகை புனித மரியன்னை ஆலயம், காந்தல் குருசடி ஆலயம் உள்ளிட்ட ஆலயங்களுக்கு அருகில் உள்ள கல்லறைகளில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. கல்லறைகளை மலர்களால் அலங்கரித்தும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் கிறிஸ்தவர்கள் வழிபட்டனர். சிலர் தங்கள் முன்னோர்களை நினைத்து அழுத காட்சியும் காண முடிந்தது. மரித்த ஆத்மா இப்போ உத்திரிக்கை ஸ்தலத்தில் இருக்கிறாங்க. அவங்க சீக்கிரத்தில் இறைவனோட பாதத்தில் சேர்ந்து அடையணும்னு இந்த பிரார்த்தனை நாங்கள் எப்போதும் இந்த நவம்பர் மாதம் முழுவதும் இறந்த ஆத்மாக்களுக்கு அனைவருக்கும் நாங்கள் இறைவனிடம் மன்றாடி ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். மதுரை மாவட்டத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் தங்களது முன்னோர்களை அடக்கம் செய்த கல்லறைக்கு அதிகாலையில் அவற்றை சுத்தம் செய்து அவற்றிற்கு வர்ணம் பூசி அழகுபடுத்தினர். பின்னர் கல்லறைக்கு மாலை அணிவித்து இறந்த முன்னோர்களுக்கு பிடித்த உணவு வகைகளை படையிலிட்டு வணங்கினர். இதன் மூலம் முன்னோர்களின் நல்லாசி கிடைக்கும் என அவர்கள் தெரிவித்தனர். கல்லறை திருநாள் இருந்தது ஒரு மறைந்து போன ஆத்மத்துக்காகவும் மற்றும் அவரோட குடும்பத்தினர்கள் அனைவரும் அவங்கள மாலை போட்டு மன்றாட்டி அவங்களோட குறைங்கள்லாம் தீர்த்து அவங்க புண்ணிய ஸ்தலத்தில் நல்ல சுகத்தோடு இருக்கிறதுக்காக வேண்டுகோனாங்க. வருஷத்தில் ஒரு நாள் நினைவு நாள் மாதிரி இது. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கேண்டல் கொளுத்தி ப்ரேயர் பண்ணி எங்களுக்காக அவங்கள நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் இறந்து போன எல்லாத்தையுமே அன்னைக்கு ஒரு நாள் தான் நாங்கள் பார்த்துருக்கோம். அவங்கள நாங்கள் முன்னப்பின்னா கூட நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம். அந்த ஒரு நாள் அவங்களுக்காண்டியும் அவங்கள சுற்றி எல்லாத்துக்காண்டியும் நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்குவோம். கோயம்புத்தூரில் கல்லறை திருநாளை ஒட்டி தங்களது முன்னோர்கள் மற்றும் மறைந்த உறவினர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கப்பெறவும் அவர்களது ஆன்மா சாந்தி அடையவும் இத்திருநாளில் கல்லறைகளுக்கு சென்று சுத்தம் செய்து மலர்களால் அலங்கரித்தனர். பின்னர் மறைந்தவர்களுக்கு விருப்பமான உணவுகள் மற்றும் பொருட்களை வைத்து ஆன்மா இளைப்பாறுதல் வழிபாட்டை மேற்கொண்டனர். கோயம்புத்தூர் நகர் சுங்கம் பகுதியில் உள்ள கல்லறை தோட்டத்தில் இன்று ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கல்லறைகளுக்கு மலர் அலங்காரம் செய்து முன்னோர்களை வழிபட்டு சென்றனர். நாங்கள் எங்களுடைய முன்னோர்களை நினைவு கூறுகிறோம். அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்காக நாங்கள் இந்த நாளை நாங்கள் ஒதுக்குகிறோம். உத்திரிக்கிற ஸ்தலத்தில் வேதனையுறும் ஆன்மாக்களுக்கு நாங்கள் வேண்டிக் கொண்டோம் என்றால் அவர்கள் விண்ணகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் என்பது எங்களது திருச்சபையின் நம்பிக்கை. ஆல் சோல்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். அவங்களுக்காக நினைவா நம்ம கல்லறையெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாமே நம்ம பண்ணுவோம். இதனால என்னன்னா அவங்க ஆத்மா சந்தோஷப்பட்டு அது மோட்சத்துக்கு போறதுக்கு ஒரு வழி. அதனால எங்களுக்கும் நல்லது. கல்லறை திருநாளை ஒட்டி ஏராளமான கிறிஸ்தவ பெருமக்கள் இறந்து போன முன்னோர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தி சிறப்பு பிரார்த்தனையும் செய்தனர். உலகம் முழுவதும் இன்று கல்லறை திருநாள் அனுசரிக்கப்படுகிறது. கல்லறை திருநாளில் கிறிஸ்தவ பெருமக்கள் இறந்த முன்னோர்கள் நினைவாக அஞ்சலி செலுத்துவது வழக்கம். அதன்படி பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிறிஸ்தவர்களின் கல்லறை தோட்டத்தில் இறந்தவர்களின் கல்லறையை சுத்தம் செய்து மலர்களால் அலங்கரித்தும் மெழுகுவர்த்தி மற்றும் ஊதுபத்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தி சிறப்பு பிரார்த்தனையில் கிறிஸ்தவ பெருமக்கள் ஈடுபட்டனர். மேலும் அருட்தந்தையர்களின் கூட்டு திருப்பலியும் நடைபெற்றது. அப்போது இதுபோன்று அஞ்சலி செலுத்துவதன் மூலம் இறந்தவர்களின் ஆன்மா நித்திரை அடையும் என்று அருட்தந்தை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவ பெருமக்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோவில் திருவிழாவில் பூசாரியிடம் சாட்டையடி வாங்கி பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். ராசிபுரத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோவிலில் கடந்த 20ஆம் தேதி திருவிழா தொடங்கியது. நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்று வந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வாக பக்தர்கள் இன்று தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். நாணயங்கள் நிரப்பப்பட்ட பானையை சுமந்தபடி சென்ற கோவில் பூசாரி கோவில் வளாகத்தில் வரிசையாக படுத்திருந்த பக்தர்களை ஒவ்வொருவராக
தவறாக கடந்து சென்றார். பின்னர் சிறுவர், சிறுமியர், பெண்கள் உள்பட அனைத்து தரப்பினரும் பூசாரியிடம் சாட்டையடி வாங்கி தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்த விழாவில் உள்ளூர் மட்டுமின்றி நாமக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்களும் திரளாக கலந்து கொண்டனர். இந்தியா வந்தது இங்கிலாந்து அணி. மும்பை விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். வியட்நாம் நாட்டில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 2 பேர் பலியாகினர். தெற்கு சீனா கடல் பகுதியில் தோன்றிய புயல் காரணமாக வியட்நாமில் கனமழை கொட்டி தீர்த்தது. குவாங்பிங் மற்றும் ஹாதின் மாகாணங்களின் 30,000க்கும் அதிகமான வீடுகள் நீரில் மூழ்கின. சாலைகளில் 6 போல் வெள்ள நீர் ஓடுகிறது. இதன் காரணமாக முக்கிய சாலைகள் துண்டிக்கப்பட்டதால் உணவுப் பொருட்கள் கொண்டு செல்ல இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கில் சிக்கி 2 பேர் உயிரிழந்ததாகவும் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி வீரர்களின் பெயர்கள் இன்று அறிவிக்கப்பட்டது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இங்கிலாந்து அணி 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. இந்த தொடரின் முதல் ஆட்டம் வரும் 9ஆம் தேதி ராஜ்கோட்டில் தொடங்குகிறது. இந்நிலையில் மும்பையில் இன்று நடைபெற்ற இந்திய கிரிக்கெட் வாரிய தேர்வுக்குழு கூட்டத்திற்கு பிறகு முதல் 2 டெஸ்ட் போட்டிகளில் விளையாட உள்ள இந்திய அணி வீரர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டன. விராட் கோலி தலைமையிலான 15 பேர் கொண்ட அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. காம்பீர், ரஹானே, புஜாரா, இஷாந்த் சர்மா ஆகியோர் அணியில் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளனர். முரளி விஜய், அஸ்வின், முகமது சமி, ஜெயந்த் யாதவ், உமேஷ் யாதவ், அமித் மிஸ்ரா, ரவீந்திர ஜடேஜா, விருத்மன் சாஹா, கருண் நாயர், ஹர்திக் பாண்டியா ஆகியோர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். இந்தியாவிற்கு எதிரான 5 டெஸ்ட் போட்டிகளில் விளையாட உள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணி கேப்டன் அலிஸ்டர் குக் தலைமையில் மும்பை வந்தடைந்தது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இங்கிலாந்து அணி 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. இந்த தொடரின் முதல் ஆட்டம் வரும் 9ஆம் தேதி ராஜ்கோட்டில் தொடங்குகிறது. டிசம்பர் மாதம் வரை 5 போட்டிகள் நடைபெற உள்ளன. இந்த போட்டிகளில் விளையாடுவதற்காக வங்கதேசம் நாட்டின் தலைநகர் டாக்காவில் இருந்து இங்கிலாந்து அணி இன்று மாலை மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை வந்தடைந்தது. கேப்டன் அலிஸ்டர் குக் தலைமையில் மொயின் அலி, விக்கெட் கீப்பர் ஜானி போஸ்டோ, பேலன்ஸ், பெயின் ஸ்ட்ரோக், ஜான் ரூட் உள்பட 16 வீரர்கள் வந்துள்ளனர். இவர்களின் வருகையொட்டி விமான நிலையத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இங்கிலாந்து வீரர்கள் அனைவரும் அதிநவீன பேருந்தில் தங்கும் விடுதிக்கு புறப்பட்டுச் சென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தகர்க்கப்பட்டது மௌலிவாக்கம் 11 அடுக்குமாடி கட்டடம். 3 வினாடிகளில் தரைமட்டமானது. சிறுவாணியில் புதிய அணை கட்ட கேரளத்திற்கு தடை. தமிழக அரசுக்கு மத்திய அரசு கடிதம். பிற்பகல் 3 மணியுடன் முடிந்தது வேட்புமனு தாக்கல். நாளை வேட்புமனுக்கள் பரிசீலனை. தற்கொலை செய்து கொண்ட முன்னாள் ராணுவ வீரர். குடும்பத்தினரை சந்திக்க சென்ற ராகுல் காந்தி கைது. இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.